எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இங்கே பாருங்கள், இந்த நாற்று வந்து நான் நம்ம வீட்டில் எப்போ போட்டாலும் ஒரே கலர்லேயே இருக்குது கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கடையில் 2 கன்று வாங்கிட்டு வந்து வைக்கலான்னு வச்சேங்க. இது வந்து 15 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேங்க. இப்போ பாருங்கள் அது எவ்வளோ பூ எடுக்குது. இது வாங்கிட்டு வந்து ஒரு 25-30 நாள் இருக்குங்க, அவ்வளோதான் இருக்கும். வரும்போதே 2 பூ இருந்தது, இந்த ப்ளூ கலரில் தான் பூத்து இருந்தது. இப்போ பாருங்கள் அது எப்படி காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் பாருங்க, இது வரி கத்தரிங்க பாருங்க. காய் எப்படி இருக்கு பாருங்க, வரி கத்தரி பாருங்க. பூ எவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்க. 2 செடி வாங்கிட்டு வந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் வச்சது, 2வது பாருங்க. இதுவும் அதே கலர்ல தான் பூத்துருக்கு. நான் இதுவாவது வேற காயா இருக்கும்னு நினைச்சேன். இதுவும் வரி கத்தரியா தான் இருக்கும் போல பாருங்க. நாற்று நம்ம வாங்கிட்டு வர நாற்று நல்லா சிறப்பாக இருந்துச்சுன்னா அது நல்லா வருங்க. இது வந்து பூச்சி விழாமல் நம்ம பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணேன், இது போன வேலைக்கிழமை என்ன பண்ணேன், சாம்பல் தண்ணியை ஊற்றிட்டு செடிங்க மேலே தண்ணி தொளிச்சு விட்டுட்டு சாம்பல் போட்டு விட்டுருந்தேங்க. இதுக்கும் இந்த அவரைக்கும் போட்டு விட்டுருந்தேன். சொன்ன பாருங்க பழைய அவரைன்னு. இதெல்லாம் அந்த கம்பளி பூச்சிங்க இருந்து இந்த அவரையிலையும் இந்த அவரையிலையும் சாம்பல் கரைச்சிங்க எல்லா செடிங்க மேலேயும் தொளிச்சு விட்டேங்க. இந்த காய் மேலெல்லாம் இந்த அவரைக்காய், பழைய அவரைக்காய் சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஏகப்பட்ட பூச்சி. இதில் தான் முதல்ல ஆரம்பித்ததே பழைய செடியில். என்னால் சரி இந்த கத்திரி செடியும் பாழா போயிடுமே எங்கள் பக்கத்தில் வச்சுருந்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தான் யோசனை பண்ணேன், சரி புதுசாக நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பலை கரைச்சி. ஏன்னா காற்று இங்கே அதிகமாக இருக்குது, இந்த பொல்யூஷனுக்கு அதுக்கும் காற்று நிறைய இருக்குது. காற்றுல என்ன ஆயிடுது, போடுற சாம்பலெல்லாம் பறந்து போயிடுது. அது ஒரு நாள் கூட தங்க மாட்டேங்குது செடியில். அதனால என்ன பண்ண, எல்லாத்தையும் கரைச்சி தொளிச்சு விட்டாங்க எல்லா செடியிலையும். இப்போ எந்த செடியிலையாவது பூச்சிங்கிறது தெரியுதா பாருங்களேன். பாருங்க இப்போ எவ்வளோ பூ பிடிச்சிருக்கு பாருங்க. இந்த பழைய அவரையிலையும் எவ்வளோ பூ பிடிச்சிருக்கு பாருங்க. பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. அதனாலதான் அந்த கத்திரி செடிக்கு வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பூச்சிக்கு அந்த இதெல்லாம் அடிச்சு விட்ட பிறகு, சாம்பல் தொளிச்ச பிறகு இப்போ பரவாயில்லைங்க. பூச்சி செடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருது, பூங்களும் நல்லா எடுத்துருக்கு. அந்த தக்காளி செடியில பாருங்க, அந்த சாம்பல் தொளிச்ச பிறகுதாங்க அவ்வளோ காய் பிடிச்சிருக்கு. இந்த தக்காளி செடியிலையும் பாருங்க, அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பூ காய் பிடிச்சிருக்கு. 3 செடி புதுசா வச்சேன். அந்த பழைய தக்காளி எல்லாம் காய்ச்சி முடிஞ்சாவது இல்லையா, புதுசா ஒரு 3-4 கன்று வச்சேன். இதுல 4த்துலயும் காய் வந்துருச்சுங்க. இங்கே 3 இருக்கு, அங்க 1 வச்சிருக்கேன். 4த்துலயும் காய் வந்திருக்கு. இப்ப அதிகமான காய் இப்ப இதுலதான் போட்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாம்பல், அந்த காய்கறி கழிவு தாங்க. அந்த செடி தக்காளி வைக்கும் போதே காய்கறி கழிவு மண்ணோட கலந்து வச்சேன். வச்சு 1 மாசம் கழிச்சு தான் அந்த செடிங்கெல்லாம் வச்சேன். அதுக்கப்புறம் அந்த சாம்பல் தொளிச்சு விட்ட பிறகு வெள்ளை பூச்சும் கிடையாது, கம்பளி பூச்சும் கிடையாது, அசுவனி பூச்சும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களே எப்படி செய்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி கொடுப்பீங்கிறது எனக்கு தெரியப்படுத்துங்க. பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.